எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 4 ஸ்டேட்ஸோட டான்ஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை, ஃபோக் டான்ஸஸ் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இதுக்கு வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா புறாக்கறி, அந்த புறாக்கறியை வச்சு ஒரு ஸ்டோரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோசாகிரி, ஹைகா, பிசு, ஜுமோ, கரியா டான்ஸு, லிபாங் பூமணி அண்டு சங்கரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து கோசாகிரி. இதுக்கு வந்து கரியை கைக்கா அப்படின்னா கையில் எடுத்து, பிசுனா கையில் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்குது. ஓகேங்களா, பிசு பிசுன்னு இருக்குது. கம்மு மாதிரி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குங்களா, கம்மு மாதிரி வந்து ஒட்டிக்குது. அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து கேராக இருக்குது. ஸோ அதை வந்து பூமி என்ன சுற்றுதே அந்த சாங் வருது பார்த்தீங்களா, அந்த இப்படி கேராக இருக்கிறதுனால லிபாங் பூமணி, அந்த பூ அப்படிங்கிறத பாயிண்ட்டாக அந்த க்ளூவாக வச்சுட்டு அந்த பாட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் வருது. அதனால் அந்த அந்த சாங்கை வந்து சங்கரி அப்படிங்கிறத அந்த சாங்கை வந்து சிங் பண்ணுறாங்க. இதோடு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே ஒரு டான்ஸ். ஓகேங்களா, கரியை வந்து கையால் எடுக்கிறனால பிசு பிசுன்னு இருக்குது. அதான் பிசு, கம் மாதிரி ஒட்டுது, கேராக இருக்குது. அந்த சாங் பாடுறாங்க அப்படின்னா ஜங்கரி. இதுதான் வந்து திரிபுராவுக்கு உண்டான 7 டான்ஸஸோட ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டுக்கு வந்து காண்டாக இருக்கிறது தான் வந்து தீம். இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து இல்லை. 6 டான்ஸஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸஸ். என்ன எதை வச்சு காண்டுனா ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டியா அது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பரதநாட்டியம் போட்டி, அதான் பரதநாட்டியத்தை என்னன்னு சொல்லுவாங்க, கச்சேரின்பாங்க. அது சஞ்சேரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பரதநாட்டியத்துக்கும் இன்னொன்று லாங் ட்ரெஸ் சோழி மாதிரி போட்டுட்டு, லாங் ட்ரெஸ் அதான் லாங்வீர் அப்படின்னு, லாங் ட்ரெஸ் சோழி மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கும் அந்த பரதநாட்டியம் அவங்களுக்கும் வந்து போட்டி. ஸோ அதனால் அது வந்து கடைசி என்ன ஆச்சு, சொதப்பல்ல போய் முடிஞ்சிருச்சு. இந்த லாங் டான்ஸ் போட்டுட்டு சோழி போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அது வந்து சொதப்பல்ல முடிஞ்சது. இது வந்து 6 டான்ஸஸ்க்கு உண்டான ஸ்டோரி. ஓகேங்களா, இது வந்து உத்தரகாண்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூபி அப்படின்னா அப்பு, பாசத்தில் வந்து அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டோரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸோட பாசத்தை வச்சு ஸ்டோரி இதுக்கு செட் பண்ணியிருக்கேன். அந்த பிரதர்ஸோட பாசத்தில் ஏதாவது வந்து யாராவது இடையூறு பண்ணாங்கன்னா கதம் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் கதக்குங்கிறது வந்து இதோட கிளாசிக்கல் டான்ஸஸ்ஸு. இதுக்கு வந்து 8 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஸ்லீலா, ராம்லீலா. ஓகேங்களா, இவங்க தான் வந்து அந்த 2 பிரதர்ஸ். அந்த 2 பிரதர்ஸ்க்கு வந்து கயல்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சோழியான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹோலி ஃபெஸ்டிவல். அந்த ஹோலி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஃபாரின்னா நேவி ஃபாரின் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து இது ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கோங்க, நேகுவல். அதுக்கு வந்து ஒரு பெரிய லாரி, டேங்கர் லாரி அந்த மாதிரி ஒரு லாரியில் தான் வந்து காரெல்லாம் வச்சு அந்த ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதான் நவ்வா டேங்கி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த ஃபாரின்லேருந்து நவ்வா டேங்கிங்கிறதுல ஹோலி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சார்குலா அப்படின்னா கார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, கார். இந்த கார் வந்து அவங்களோட சிஸ்டருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக ஹோலி பண்டிகை அன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து சர்ப்ரைஸாக. ஆனால் சர்ப்ரைஸ்க்கு இதுக்கு க்ளூ இல்லை, பட் க்ளூ வைக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதை வந்து ஸ்வாங்கா அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சர்ப்ரைஸாக வந்து அவங்களோட சிஸ்டருக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த சார்குலாங்கிறத காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து அந்த டேங்கர் லாரியில் வச்சு வந்து அந்த 2 பிரதர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த 8 டான்ஸஸ்க்கு உண்டான ஸ்டோரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். கடைசி இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கிரிக்கெட் வீரர் கம்பீர் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கம்பீர் வெஸ்ட் பெங்கால் வந்து அவர் ஆக்சுவலி வெஸ்ட் பெங்கால் இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை வந்து டீம்லேருந்து விலக்கிடுறாங்க. அதனால விலக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் டான்ஸு. ஓகேங்களா, இது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த க்ளூ இந்த கிளாசிக்கல் டான்ஸுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பீர் வச்சு தானே இதுன்னு சொன்னால், அதனால் கம்பீரா. இந்த கம்பீராவுக்கு அடுத்து இது என்னது கத்தினா கத்தி தர்றாங்க. கம்பீர்கிட்ட வந்து பேட்டு கொடுக்காம அதுக்கு பதிலாக கத்தி கொடுக்குறாங்க. பட் அவர் பயந்துக்கிட்டு அது டொம்முன்னு போட்டுறாரு. ஸோ டொம்முனி. ஸோ ஒரு கத்தி கூட பிடிக்க தெரில, இவர் எப்படி பேட்டு பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அவர் கலிக்கப்பட்டாடி அப்படின்னா
கழிச்சிட்டாங்க அந்த டீமில் இருந்து அப்படிங்கிற மாதிரி இந்த 4 டான்ஸஸ்க்கு உண்டான ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து ஃபோக் டான்ஸஸ்ஸு. எல்லா ஸ்டேட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு டான்ஸ் வந்து காமனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த காமனான டான்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வருது அப்படின்னு தனித்தனியாக நம்ம எடுத்து படித்தோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், புரியும். அந்த மாதிரி வீடியோ வந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். இதோட முடிஞ்சது. ஸோ எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.